கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான திங்ஸ்னால் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். சிக்கன் வந்து 150 கிராம்ஸ் வச்சுருக்கேன், பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கேன், கொரியண்டர் லீஃப் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் வந்து கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், எக் ஒன்று வச்சுருக்கேன், கேர்டு வச்சுருக்கேன், பெப்பர் வச்சுருக்கேன், மைதா வச்சுருக்கேன். கேர்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போடுறோம், கொஞ்சம் பெப்பர் போடுறோம், கொரியண்டர் லீஃப் இருக்குல்ல அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். முடி இப்போ பார்த்தீங்கன்னா மைதா எடுத்துக்கிட்டேன். மைதாவில் மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு, உப்பு கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு பெப்பர், இது எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து சிக்கன் எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடணும். இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ ஒரு எக்கை வந்து உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணதில் சிக்கன் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறத டிப் பண்ணி ப்ரௌன் கம்ஸில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே சிக்கன் நம்ம வச்சுருக்கோம்ல அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரெண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரண்ட்டில் இருந்தோடனே பேக்லேயும் அது மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வெந்துடுச்சு. அப்படியே பேக்கில் போட்டு ஈக்குவலாக ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு
இப்போ வந்து இதை வந்து அப்படியே மேலே போட்டு மேலே வந்து கொஞ்சம் கொரியண்டர் லீஃப் போடுறோம். இப்போ வந்து இதை வந்து எல்லோரும் சாப்பிடலாம்.